ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை 5வது நாள் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி 4 மணிங்கும் போது நான் விளக்கேற்றிட்டேன். இப்போ 5வது நாள் முருகன் கருணையால் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வெளியில் நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விளக்கேற்றிக்கலாம் சாமிக்கிட்ட. இப்போ நம்ம யார்கிட்ட நம்ம இப்போ பேசுகிறோன்னா யூனிவர்ஸர்கிட்ட தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ சாமி நம்பிக்கையே இல்லாதவங்களும் கூடி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம். ஏன்னா அவங்க சாமி பக்கத்தில் தான் போய் அந்த விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. மண் அகல் விளக்குலேயே 5 விளக்கு எடுத்துகிட்டு நீங்கள் செல்ஃபில் சமையல் கட்டில் அந்த மாதிரி எங்கேனாலும் ஹாலில் எங்கேனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சாமி நம்பிக்கை இல்லாதவங்களும் கூடி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஒரு 27 நாள் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். யூனிவர்சல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் யாருக்கிட்ட நீங்கள் பேச வைக்கும், அது அவங்க இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சம் நம்மளுக்கு அவங்க அந்த நபரை நம்மக்கிட்ட பேச வைக்கும். அவங்கள யாருன்னு காட்டும். அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட சக்தி என்னங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும். பிரம்ம முகூர்த்தங்கிறதே ஒரு எனர்ஜியான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த நாள் அந்த டே ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஊதுபத்தியெல்லாம் காட்டிக்கிட்டு பத்தி சூடம் எல்லாமே நம்ம அந்த விளக்குக்கு தீபாதரனை காட்டிட்டு ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் நெய் போட்டுக்கலாம். எல்லா விளக்குக்கு நெய் போட முடியலைனாலும் மற்ற 4 விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதுவும் சுத்தமான நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேறு இந்த கலப்படமான நல்லெண்ணெயெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம செக்கு நல்லெண்ணெய் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். கலப்பட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நல்லெண்ணெய்லையும் போட்டுக்கலாம், நெய்யிலையும் போட்டுக்கலாம். நான் ஒரு தீபம் மட்டும் நெய் போட்டுட்டு அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவேன். பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு திரி இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடியாக ஃபஸ்ட் நாளே நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் காலையில் அப்போ தான் நம்ம சீக்கிரமே விளக்கேற்ற முடியும். இல்லைன்னா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கும்போது டைம் ஆகிருமில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ பிகினர்ஸ்னால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபஸ்ட் நாளே எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் வெளியிலையும் தீபாதரனை காட்டிட்டு பிரபஞ்சத்துக்கும் காட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.